எமோஷனலா யார் வந்து எதை பேசினாலும் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு ஒரு இமி கூட நான் அசைய போகிறது இல்லை. ஆமென். பவுலுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்துச்சு. என்னதான் நீங்க அழுங்க, நீங்க நேசிக்கிறீங்க, ஆனா இந்த அழுகைக்கு நான் மசிய மாட்டேன். பேதுருவே, நீ வந்து எமோஷனலா நடக்கக்கூடாது அப்படின்னு நீ சொன்னாலும் நான் அதற்கு மசிய மாட்டேன். இயேசு சொன்னார், எனக்கு ஒரு தேவ சித்தம் உண்டு. என்ன சித்தம் தெரியுமா? நான் சிலுவையில் அறையப்படுறேன். அந்த சித்தத்துக்கு குறுக்க யார் வந்தாலும் போ பொல்லாத ஆவியன்னு தள்ளி விட்டுட்டு தேவ சித்தத்துக்கு நேரப்படும். ஆமென். என் வாழ்க்கையில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டதே எப்போ தெரியுமாங்க? காட்ஸ் வில் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான். இங்கே இருக்கிற வாலிபர்கள் எனக்கும் நானும் சர்ச்சில் வளர்ந்ததுனால எனக்கு என்ன தெரியும்னா, நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் தருவார், நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். இதுதான் எனக்கு தெரியும். இப்படியே எதை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் மளிகை கடையில் போய் லிஸ்ட் கொடுக்குற மாதிரி என் ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவரே, இது எனக்கு வேண்டும், சீனி 1/2 கிலோ வேண்டும், பருப்பு 1 கிலோ வேண்டும் ஆண்டவரே, அரிசி ஒரு 25 கிலோ போதும் ஆண்டவரே, அடுத்த மாதம் நான் வந்து வாங்கிக்கிறேன். இப்படிதான் இன்றைக்கு பலருடைய ஜெபங்கள். ஜெபிக்க முட்டி போட்டாலே அது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், அங்க பாருங்க அது வேண்டும், இப்படி சொல்லி காமிச்சுட்டே இருப்பாங்க. நானும் அப்படிதான். ஆண்டவர் என்ன மளிகை கடைக்காரரா? சரி கொடு, நான் இதை கொடுத்துட்டேன் எடுத்துக்கோ, இது கொடுத்துட்டேன் எடுத்து. ஜெபம் அது அல்ல. என்றைக்கு கர்த்தருடைய சித்தம்ன்ற ஒரு வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சனோ அப்பதான் ஒன்று எனக்கு தெரிஞ்சிச்சு, கண்கள் திறக்கப்பட்டது எனக்கு. அப்படிதான் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, உங்க சித்தம்னா, உங்க சித்தம் எதுப்பா, உங்க சித்தம் எது? அதே போல நான் எப்படி தெரியுமா, நான் நடந்து போயிட்டே இருப்பேன். உங்க சித்தம்னா நான் ரைட்ல போறேன், உங்க சித்தம்னா லெஃப்ட், அப்படி அல்ல, உங்கள் சித்தம் எது என்று உட்காருவேன் ஆண்டவர் சமூகத்தில். அல்லேலூயா. நான் வந்து செஞ்சு பார்ப்பேன், அது நடந்துச்சுன்னா கர்த்தருடைய சித்தம், அது நடக்கலாம் கர்த்தர் சித்தம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி தெரியுமா ஜட்ஜ் பண்றாங்க? ஆண்டவரே, நான் நடந்து போவேன், ஆட்டோ வந்தா உங்க சித்தம், ஆட்டோ வரலன்னா உங்க சித்தம் இல்லை. நான் போய் அப்ளை பண்ணுவேன், கிடைச்சா உங்க சித்தம், கிடைக்கல உங்க சித்தம். அப்படியே குத்து மதிப்பா அப்படி போட்டு அப்படி வா. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்புகிற மனுஷர்கள் யார் தெரியுமா? தேவ சித்தத்துக்காக போய் காத்திருப்பாங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில தேவ சமூகத்துல காத்திருந்து கேட்பேன், ஏசப்பா உங்க சித்தமா, உங்க சித்தமா? உடனே ஆண்டவர் சொல்லுவாங்க, என் சித்தம் இல்லை. உங்க சித்தமா? அதுதான் என் சித்தம். அல்லேலூயா. அப்படி சொல்லி கர்த்தர் என்னை நடத்தினதுனால தான் இன்றைக்கு சரியான பாதையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தர் யோபுவை பார்த்து சொல்லும்போது சொல்றார், அவன் எனக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க ஒரு முடிவை இந்த காலை வேளையில எடுங்க. என்னன்னா, நான் விலகுவேன். ஆமென். உங்களை கர்த்தர் வேர் பிரிச்சிருக்காருங்க. யூ ஆர் செப்பரேட்டட். எத்தனை பேர் நம்புறீங்க? எதுக்காக உங்களை பிரித்தார் தெரியுமா? அவருக்காக. நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கர்த்தர் ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கலாம்? ஊர் என்கிற கல்தேய தேசத்திலே வச்சு கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சு கர்த்தர் அவருக்கு பிள்ளைகளை கொடுத்து அவர் சந்ததி என்ன பண்ணிருக்கலாம்? பெருக்கி இருக்கலாம். ஏங்க, யாராவது இதுக்கு முன்னாடி இந்த பைபிள்ல பின்னாடி ஒரு மேப் இருக்கு, அதை பார்த்திருக்கீங்களா? ஆமென். இந்த பைபிள்ல பின்னாடி ஒரு மேப் இருக்கும், பரிதாபமா பாவம், எல்லா பைபிளையும் அதை போட்டிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க். என்ன ஹோம்ஒர்க் தெரியுமா? இந்த கடைசி மேப்ல ஊர் என்கிற பட்டணம் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போறீங்க. ஆமென். அந்த ஊர் ஃபர்ஸ்ட் இருக்கும், ஆதியாகமம் தொடர்புள்ள இடங்கள் அப்படின்னு ஒரு மேப் இருக்கும். அங்க போய் பார்த்தீங்கன்னா ஊர், சரி இப்ப பார்க்க வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம். ஹோம்ஒர்க்னா ஹோம்ல தான் செய்யணும். அல்லேலூயா. இப்போ ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணம் எங்க இருக்குன்னு பாருங்க. கர்த்தர் சொன்ன கானான் எங்க இருக்குன்னு பாருங்க. நீங்க போய் பாருங்க, அந்த டிஸ்டன்ஸை வரைஞ்சு பாருங்க. அப்படியே ஒரு பென்சில் எடுத்து ஊர்ல இருந்து அப்படியே வரைந்து பாருங்க. இவ்வளோ தூரம் கர்த்தர் கொண்டு வந்து ஏங்க ஆபிரகாம் ஆசீர்வதிக்கணும்? ஏன் தெரியுமா? கர்த்தர் அவங்க வீட்டார் சொல்றார், உன்னுடைய வீட்டார் விட்டு பிரியாத ஒளிய ஆசீர்வாதம் வராது. எத்தனை பேருக்கு ஆண்டவரே எவ்வளோ நாள் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, எவ்வளோ நாள் நான் கேட்குறேன், ஏன் என்னை பிளஸ்டரா வைக்கல? ஆபிரகாமுக்கு எல்லாவற்றும் ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சது தெரியுமா? பிரிஞ்சு வா அப்படின்னா உடனே பைய தூக்கிட்டு கிளம்பிட்டார். இதுல பியூட்டி என்ன தெரியுமா? எங்க போறோன்னு கூட தெரியாது. அல்லேலூயா. இதுதாங்க சரண்டர். எத்தனை பேருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு? எனக்கு நடந்திருக்கு ஆப்ரேஷன், நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எனக்கு ஜூடா வந்து சிசேரியன், சி செஷன் தான். இப்போ ஆப்ரேஷன் நடக்கும்போது இந்த முதுகில் ஒரு ஊசி போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு தெரியும். பயங்கரமாக வலிக்கும், அது வலிச்சுட்டே இருக்காங்க, வாழ்க்கை ஃபுல்லாக வலிக்கும்னு சொல்லுவாங்க.
இந்த இந்த முதுகில் ஒரு ஊசி போட்ட உடனே காலெல்லாம் மறுத்துரும். எனக்கு சி செஷன் பண்ணி டாக்டர் படுக்க வச்சுட்டு இருக்கும்போது காலெல்லாம் மறுத்துருச்சு. ஆனால் அவங்க என் வயிற்றை பிடிச்சி இப்படி இப்படி இழுக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன், டாக்டர் எனக்கு வயிறெல்லாம் பிடிச்சி ஏதோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படியா தெரியுது? ஒரே நிமிஷம் அப்படின்னு ஒரு மாஸ்க் எடுத்து என் மூக்கில் வச்சாங்க. அப்போ தூங்கினவ தான், பிரின்சி எழுங்க 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 உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்றாங்க. குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு யோசித்தேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? அர்ப்பணிப்பு என்பது என்ன தெரியுமா? நான் அந்த பெட்டில் படுத்திருந்தேன் பாருங்க, அதுதாங்க அர்ப்பணிப்பு. என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுவீங்களா, டாக்டர் இப்படி இப்படி சூச்சர் படுங்க, இப்படி கட் பண்ணுங்க, அவர் பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆமாம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் முழுவதுமாக என்னை அர்ப்பணிக்கிறேன். இங்கே ஒரு சேர் இருக்கா? இருக்குங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு இருக்கு. நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார் இருக்கு உட்கார். நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஆண்டவர் சேரே இல்லை, இருக்கு உட்கார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடணும் தெரியுமா? போய் விறுவிறுன்னு உட்காந்துடணும். நீங்கள் உட்காந்தா போதும், உங்களை ஏந்திக்கொள்ள கர்த்தருடைய தூதர்கள் வந்துடுவாங்க. அல்லேலூயா. ஏன் எதை கர்த்தர் தெரியுமா விரும்புகிறார்? எங்கே போகிறோன்னே தெரியாத போது வான்னு சொன்ன உடனே எல்லாவற்றையும் விட்டுட்டு பையை தூக்கிக்கிட்டு தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு தன் தகப்பனை கூட்டிக் கொண்டு தன்னோட குறுக்கு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு விறுவிறுன்னு ஆபிரகாம் நடந்தாரு பாருங்க. கர்த்தருக்கு ஆபிரகாமை ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் ஆசைப்படுறது உங்களுக்கு கிடைக்கல. ஆண்டவர் சொல்றாரு இல்லை அது வேண்டாம், இப்படி திரும்பு அப்படின்னு உங்களை டைவர்ட் பண்ணி நடத்துறாருன்னா கை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நான் எப்பொழுதுமே சொல்வேன், எசப்பா நான் ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் நீர் கேட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கேன்ப்பா, அதையெல்லாம் நீங்கள் கேட்கவே இல்லை, அதுக்காக உங்களுக்கு நன்றி. அல்லேலூயா. நிறைய வேலையில் நம்ம ஜெபிச்சிருக்கோம், ஆண்டவரே இதுதான் வேணும் இதுதான் வேணும். ஆண்டவர் மட்டும் நம்ம ஜெபத்தை கேட்டு அதை கொடுத்துருந்தாருன்னா வாழ்க்கையே கெட்டு போயிருக்கோங்க. கர்த்தரை நான் தடுத்துரு. எத்தனை பேர் சொல்வீங்க இயேசுவே ஆமாப்பா நான் ஜெபிச்ச பல ஜெபங்கள். எத்தனை பேர் இங்கே இருக்கிற அநேக பெண்கள் நான் பார்க்குறேன், எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க இந்த ஜீவன் போனால் நல்லாயிருக்கும், நான் செத்துட்டா நல்லாயிருக்கும், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இப்படிலாம் சொல்லியிருக்கீங்களே. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருந்தா சரி என் பிள்ளை கேட்குறா, ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே தருவோன்ட்டு அந்த ஜெபத்துக்கு மட்டும் சாங்ஷன் எஸ்ன்னு போட்டிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? பார்த்தீங்களா, நம்ம ஆண்டவர் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. ஆமென். நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குறது, ஏன்னா அவருக்கு தெரியும் எது நமக்கு நல்லது. கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே யோபுவை போல உமக்கு பயப்படுகிற பயம் இந்த காலை வேளை என்னை பற்றி பிடிக்கட்டும். அந்த பயத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? அந்த பயம் எப்படிப்பட்டது தெரியுமா? பொல்லாப்புக்கு விலகுகிறது. அல்லேலூயா. ஒரு செப்பரேட்டட் லைஃப் வாழ கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறேன். இந்த தானியேலை குறித்து, இந்த யோபு தானியேல் இவங்க எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஆமா தானுங்க? அந்த காலத்தில் வாழ்ந்ததுலேயே நோவா ஒருத்தர் மட்டும்தான். கர்த்தர் அப்படியே தேடி தேடி பார்க்குறாரு, ஒரே மனுஷன். வசனம் சொல்லுகிறது இல்லை, என்ன சொல்லுதுன்னா இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி நோவான்னு பேர் வச்சார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நோவா அவங்க அப்பா அம்மாவை எவ்வளவு தேற்றினாருன்னு தெரியல, ஆனால் நோவா தேவனை தேற்றினார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் தெரியுமாப்பா? என் பிள்ளைங்க எனக்கு எதையாவது பண்ணிடணும்னு இந்த பிள்ளைய நான் வளர்க்கல, உங்களுக்கு இந்த பிள்ளைங்க ஏதாவது பண்ணிடணும். அல்லேலூயா. ஆமென். என் பிள்ளைங்க என்ன தேற்றணும்னு வளர்க்கலப்பா, இந்த பிள்ளைங்க உங்களை தேற்றணும். கர்த்தர் பார்க்குறாரு, தேடி தேடி எங்கே பார்த்தாலும் பாவம். எல்லா மனுஷரும் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தாங்க. ஆண்டுடைய மனசு வேதனை ஆயிடுச்சு, அவருடைய இருதயம் உடைந்து போயிருச்சு. துக்கம் அவருடைய இருதயத்தில் அதிகமாக இருக்கு. எவ்வளோ ஆசையா இவர்களை சிரிச்சிட்டேன், என்ன போலவே படைச்சனே, என்ன போல இருக்க விரும்பினனே, ஏன் கூட நடக்க ஆசைப்பட்டனே, இவ்வளவு ஆசையா படைச்ச இந்த மனுக்களும் இப்படி கெட்டு போச்சேன்னு துக்கத்தோடு கர்த்தருடைய கண்கள் தேடும் பொழுது தான் நோவா என்ற ஒரு மனிதனுடைய கர்த்தருடைய கண்கள் பட்டது. நோவாவை பார்த்த உடனே அவருக்கு இருந்த எல்லா துக்கமும் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. நோவா தேவனையே தேற்றினவன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியுமா, இந்த பூமியில் இன்றைக்கு நிறைய பேரை ரட்சித்து கர்த்தர் சபை கொண்டு வந்திருக்காரு. ஆமா தானுங்க? இன்றைக்கு சபைகள் நிரம்பி கொண்டிருக்கிறது. எஸ், சுவிசேஷ கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரம் ஜனங்கள் தேவனை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் கர்த்தரை தேற்றுவது இல்லை. எஸ் சொன்னோம். உங்க வாழ்க்கையை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்களேன். நான் என்ன கர்த்தர் பார்த்தார்னா அவருடைய இருதயம்
எப்படி இருக்கும்? அது சந்தோஷப்படுமா, துக்கப்படும்? நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏசப்பா என்னை பார்க்கும் பொழுது நான் இந்த ஜெபத்தை கேட்பேன், என்னை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பா தோணுது? கேட்டிருக்கீங்களா? என்னை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பா தோணுது? நான் என்ன செய்கிறேன்? நான் சரியாக தான் செய்கிறேனா? இப்படி அடிக்கடி தேவ சமூகத்தில் நான் கேட்பேன். ஒருவேளை என்கிட்ட ஆண்டவர் திருப்பி எதையும் சொல்லலனாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தருடைய கண்கள் என் மேலே இருக்கிறதுனால சரியாக எங்களை நடத்திடுவார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா வாலிப பிள்ளைகளே? இந்த செப்பரேட்டட் லைஃப் வாழ்கிறது எப்படி தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்கள் காலேஜில் படிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் ஸ்கூலில் இருக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் எல்லாருமே, நம்ம இருக்கிற எல்லாரும் ஒத்துமையாக ஒரு காரியத்தை பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு 2 ரூம் வேலை செய்கிறதுக்கு. ஒரு ரூம்லேருந்து எல்லாரும் இந்த பக்கம் நெக்ஸ்ட் ரூமுக்கு வந்து உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்கிட்ட ஆவியானவர் ஒரு உணர்த்துதல், எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம், நானும் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு கான்வர்சேஷன். ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து பக்கத்து ரூம் போ. எழுந்து பக்கத்து ரூம் போகணுமா? அதான் வேலை இல்லை, பேஷன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. எழுந்து பக்கத்து ரூம். எழுந்து பக்கத்து ரூம் போய் உட்காந்து நான் சும்மா கம்ப்யூட்டர் உட்காந்து சரி ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். கரெக்டாக எங்கள் ஹெச்ஓடி உள்ளே வந்துட்டார். வாட் ஆர் யூ ஆல் டூயிங் அப்படின்னு என்னை வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். பக்கத்து ரூம் போனால் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. வாட் ஆர் யூ கைஸ் டூயிங்? சிட் சேட்டிங்கா? என்ன எல்லாம் கதை அடிச்சிட்டு இருக்கீங்களா வேலை செய்யாமல் அப்படின்னு பிடிச்சிட்டேன். பிரின்சி மட்டும் பாரு எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஆவியானவர் என்பது ஏதோ ஒரு தூரத்தில் இல்லை ஆராதனை வேலையில் நீங்கள் கைகளை தட்டும் பொழுதும் அந்நிய பாஷை பேசும் பொழுதும் உங்களோடு இடைப்படுகிற ஒரு தேவன் அல்ல. அவர் எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. என் வாலிப பருவத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளெஸிங் என்ன தெரியுமா? ஆண்டவர் பேசுகிற சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க, கதை விடுறீங்களான்னு கேட்குறீங்களா? எப்படி அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்? ஏன்னா நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் சத்தத்தை கேட்கலான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா? நீங்கள் அவர்கிட்ட பேசினா அவர் உங்ககிட்ட பேசுவார். இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட பேசுறதே இல்லை. நான் எப்படி என்னுடைய வாலிப பருவத்தில் செலவழிச்சேன் அப்படின்னா, தெய்வ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறேன். 2 விதமான ஜெபங்கள் இருக்கு. 2 விதமான ஜெபங்கள், ஓகேங்களா? ஒரு ஜெபம் எப்போதும் ஜெபிக்கிறது, எப்பொழுதும் சொல்லியிருக்க வசனம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ சமைக்காமல், வீடு கூட்டாமல், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாமல், எப்போ பார்த்தாலும் ஒரு ரூம்குள்ளே போய் முக்காடு போட்டு ஜெபிச்சுட்டு இருக்கலாமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவது, அதாவது என்னன்னா ஸ்பான்டேனியஸ் ப்ரேயர். என்ன ப்ரேயர்? ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா என்னன்னா நடக்கும்போது, எஸ்ப்பா எனக்கு ஒரு ஹேபிட், நான் எப்பொழுதுமே வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்வேன் ஒரு வார்த்தையை, அக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்பொழுது உங்ககிட்ட ஆண்டவர் இவ்வளோ அழகாக பேசியிருக்காரு, எனக்கும் அவர் சத்தத்தை கேட்கணும்னு ஆசை, எப்படிக்கா பேசுறது அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்பொழுதெல்லாம் நீங்கள் மனுஷரோடு பேசாமல் இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு பேசுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு வேலை ஸ்தலத்துக்கு நடந்து போகிற ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும் நடந்து போகணும். என் ஹாஸ்டல் டு என்னோட ஹாஸ்பிட்டல். என் ஹாஸ்டல்லேருந்து காலை வெளியில் எடுத்து வச்ச உடனே ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிப்பேன். ஏசப்பா நான் ட்ரெஸ் நல்லா பண்ணியிருக்கேனா? ஏன்னா எங்கள் ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்த உடனே ஒரு டீ கடை இருக்கும். டீ கடையில் பசங்க நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம எப்படி தான் உடுத்திட்டு போனாலும் பார்க்க செய்வாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், அப்பா அவனுங்க யாரும் என்னை பார்க்கக்கூடாது, நான் உங்கள் ஆலயம், அவனுங்க என்னை பார்த்தாலே முகம் சுளிக்கிற மாதிரி என்னை மாற்றிருங்க. அவன் அவனுங்களுக்கு என்னை பிடிக்க கூடாது. இப்படி ஜெபம் பண்ணிகிட்டே போவேன். ஏசப்பா அப்படியே நடப்பேன். ஆண்டவரே உங்களுக்கு என்ன பிடிக்கும்ப்பா? இப்படியே பேசுவேன் 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 பேசுவேன். ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பழகி ஒரு நாள் 6 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். நான் 1 மணி நேரம் ஜெபிப்பேன். எப்படி என்னுடைய ஜெப வாழ்க்கை நான் கட்டி எழுதுனா 1 hour ஜெபம் பண்ணுவேன், 1 hour அடுத்து 2 hours, 2 hours அடுத்து 3 hours. எப்படி ஜெபிப்பேன்னா 1 மணி நேரம் 3 நாள், 3 நாள், திருப்பி 2 மணி நேரம் 3 நாள், திருப்பி 3, அப்படி ஜெபிக்க 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 என்ன பண்ணேன்னா நானே பழக்குவித்தேன். யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்க அப்போ இல்லை, நானே என்னை ஹேபிச்சுவலாக பழகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை 6 மணி நேரம் ஜெபிக்கணும், 6 மணி நேரம் 3 நாள். இப்படி சண்டே சர்வீஸில் உட்காந்துருக்கும் போது நான் அண்ணா நகர் ஏஜி சர்ச் போயிட்டு இருந்தேன். நம்ம இதில் போட்டிருக்க அந்த கல்லில் நான் பார்த்தேன் பாஸ்டர் ஆப்ரஹாம் தாமஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அவருக்கே தெரியாது அவருடைய ஆவிக்குரிய தகப்பன் என்று. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஓரத்தில் அவருடைய மெசேஜை கேட்பேன். அவருடைய மெசேஜ் கேட்கும்போது அழுவேன், சிரிப்பேன். அந்த சபையில் எத்தனை பேர் அந்த மெசேஜ் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியாது. எனக்கு ஆண்டவர் அப்படியே பேசுவார்.
அல்லேலூயா. எழுதி 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 அவர் ஒரு மெசேஜை எழுதுனேன்னா அந்த மெசேஜை அடுத்த வாரம் வரத்துக்குள்ளே தியானித்து முடிச்சிருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்களா கர்த்தர் உங்களை பார்க்கலன்னு? நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன காரியத்தையும் கர்த்தர் கவனிக்கிறேன். அப்போ தான் கர்த்தர் பார்த்தார், அண்ணா நகர் ஏஜி சர்ச்சில் ஓரமாக உட்கார வச்சா கூட இவ எனக்காக உண்மையாக எழுதி எழுதி தியானிக்கிறாளே, இவளை கொண்டு வந்து மைக் அவ கையில் கொடுத்துருவோம். அல்லேலூயா. ஏன்னா அவ கீழே யாரும் அவளை பார்க்காத போது அவள் எனக்கு உண்மையா இருக்கிறாளே, அவள் நிச்சயமா எனக்கு வேண்டும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்தரங்கத்தில் உங்களை பார்க்கிற உங்கள் பிதா உங்களுக்கு நிச்சயமாய் வெளியரங்கமாய் பலனளிப்பார். பலன் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, அந்தரங்கத்தில் ஆண்டவரே நான் ஜெபிக்க வருகிற எல்லா வேலையும். நம்ம பெண்களுக்கு இருக்கிற ஒரு மோசமான பழக்கம் என்ன தெரியுமா? காலையிலிருந்து சாயங்காலம் வரை வேலையே செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை கூட்டுவாங்க, நேற்று தான் கூட்டியிருப்பாங்க, மறுபடியும் போய் கூட்டு கூட்டு கூட்டு. நேற்று தான் தொடச்சிருப்பாங்க, மறுபடியும் தொட தொட தொட. வீடு சுத்தமாக இருக்கணும், எனக்கு அதான் ரொம்ப முக்கியம். கரெக்ட், வீடு சுத்தமாக இருக்கணும், ஆனால் வேகமாக செய்யணும். அல்லேலூயா. ஒரு ஹவர் நான் எப்பவுமே வேலை செய்யும் போது அப்படிதான், இத்தனை மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். இத்தனை மணி நேரத்துக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும். சரியாக முடிச்சுட்டேனா, முடிச்ச உடனே போய் டைம் ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு, 12 மணிக்கு உங்ககிட்ட வந்து உட்காந்துறேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு போய் கடகடன்னு வேலை செஞ்சுட்டு. ஆமாம் தானுங்க. ட்ரெயினுக்கு போகணுன்னா மட்டும் எப்படிங்க கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக கிளம்பிடுறீங்க? ஏங்க, ஏன்னா ட்ரெயின் எடுத்துட்டு போயிடுவான். நம்ம ஆண்டவர் பாவம் இல்லை, நீங்கள் எப்போ வந்தாலும் சொல்லுமா கேட்குறம்மா அப்படின்னு இருக்கிறதுனால தான் நமக்கு ஆண்டவர் மேலே. நான் என்ன பண்ணுவேன்னா அப்படி பண்ண மாட்டேன். நான் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஏசப்பா நான் உங்களை 12 மணிக்கு வந்து பார்த்துடுறேன், ஓடி போய் எல்லா வேலையும் செய்வேன், கடன்னு குளிப்பேன், கடன்னு ஃப்ரெஷ்அப் ஆகுவேன், கடன்னு பார்ப்பேன் 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு பெட்ஷீட் இருக்கும், ப்ரே பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு பெட்ஷீட் வச்சுருப்பேன். என் ஹாஸ்டலில் இந்த பெட் இப்படி. எத்தனை பேருக்கு சுதந்திரமாக வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு அறையெல்லாம் இருக்குது இல்லையா? ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடமாதிரி இருக்கா? எனக்கெல்லாம் ஒரு பெட்டுக்கு இவ்வளோ தான் இடைவேளை, அதுக்குள்ளே தான் நான் ஜெபிக்கணும். சத்தம் போட்டு ஜெபிக்கக்கூடாது, மற்றவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. கை தட்டி பாடக்கூடாது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இப்படி தான் என்னுடைய ஜெப வாழ்க்கை நான் 6 மணி நேரம் கட்டி எழுப்பினேன். எப்படிங்க? அந்த பெட்ஷீட் எடுப்பேன், விரிப்பேன், எனக்குன்னு ஒரு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஷால், எனக்குன்னு ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம், எனக்குன்னு விரிக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட். ஜெபத்துக்கென்று பிரத்யேகமான துணிகளையே நான் எடுத்து வச்சிருப்பேன். இது ப்ரேயர் ஷால், இதை எப்பவுமே போட மாட்டேன். இது ப்ரேயர் மேட், இதை மற்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இது மை ப்ரேயர் பிளேஸ், இது வேற எங்கேயும் எதையும் இந்த இடத்துல செய்ய மாட்டேன். ஒதுக்கி போய் அந்த பெட்ஷீட்டை விரிப்பேன், போய் முட்டி போடுவேன். ஆண்டவரே இதோ நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி என் அப்பாவை பாட ஆரம்பிப்பேன். பாருங்க, என்னை சுற்றி எல்லாரும் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் கர்த்தர் என்னை நிரப்பி கொண்டு இருப்பார், கர்த்தர் என்னை அபிஷேகித்து கொண்டிருப்பார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? தைரியமாக சொல்கிறேன், விசுவாசத்தோடு சொல்கிறேன், அந்த மொத்த ஹாஸ்டல்லையே இன்றைக்கு கர்த்தருக்கென்று இருக்கிறவனா தான். அது மட்டும் இல்லை, அந்த மொத்த ஹாஸ்டல்லே சந்தோஷமாக இருக்கிறவன் நான் தான். அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா? கர்த்தருக்காக தங்களுடைய லைஃப்பை, அல்லேலூயா, 100 பேர் இருக்கும்போது கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவது அல்ல, 100 பேர் இருக்கும்போது கரங்களை தட்டி வேகமாக பாடுவது அல்ல, 100 பேர் இருக்கும்போது அந்நிய பாஷைகளில் பேசுவது அல்ல. யாரும் என்னை பார்க்காத போது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்பா நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லி கை தட்டி பாடி ஆர்ப்பரிக்கிற அந்த ஒரு பெண்ணை, அந்த ஒரு வாலிப பிள்ளையை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். ஒரு நோவாவை தேடுறார், ஒரு தானியேலை தேடுறார், ஒரு யோபுவை தேடுறார். நீங்கள் ஃபோனை உங்கள் ரூம்குள்ளே பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் பார்க்கல, உங்கள் மனுஷங்க பார்க்கல, உங்கள் அப்பா அம்மா பார்க்கல, ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். அந்த நம்மளே பார்க்க வேணாம். எனக்கு என்ன அனுபவம் இருக்குது, யூடியூப்பில் போய் நம்ம நல்ல விஷயங்களை பார்க்க போனாலே அட்வர்டைஸ்மெண்ட்ன்ற பேரில் கெட்ட விஷயங்கள் வருது. மனுஷங்க பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் பார்க்குற உடனே அதை ஸ்கிப் பண்ணும். அல்லேலூயா. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உடனே கர்த்தருக்கு சுத்தமானதை பார்க்கும்படி கர்த்தர் நம்மை. அல்லேலூயா. நீங்கள் அப்படி பண்ணி பாருங்களேன், உங்களை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிரும். ஆமென். உங்களுக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அப்படி அவருக்கு மட்டும் உங்களை பிடிச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை விடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட விடவே மாட்டார். பிடிச்சிப்பார், கெட்டியாக பிடிச்சிப்பார். எது வரையும் தெரியுமா? முடிவு பரியந்தம். ஆமென். முடிவு பரியந்தம், உங்கள் மரண பரியந்தம். நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய தாராள குணம் என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தில் கர்த்தரை தேடுற நீதிமானா இருந்தால் போதும், அந்த ஒரு மனுஷன் நிமித்தமா அந்த முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அந்த முழு குடும்பத்தை மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய சந்ததிகளையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
1000 தலைமுறைக்கும். எத்தனை தலைமுறைக்கும்? கை உயர்த்தி சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்றீங்க எசப்பா? அந்த 3 பேரை நிறுத்துனீங்களே பட்டியல் போட்டு, நானும் ஒருத்தரா இருக்கணும். இந்த சர்ச்சில் இத்தனை பேர் இருக்கும், ஆனா ஆண்டவர் இங்க வந்து நின்று ஒரு நீங்க எழுங்க பிரதர், நீங்க எழுங்க, அங்க கடைசியா இருக்கீங்களே அம்மா நீங்க எழுங்க அப்படின்னு உங்க 3 பேரை நிக்க வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்பா, யாரே தெரியுமா கர்த்தர் நிற்க வைப்பார்? அந்தரங்கத்தில் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற மனுஷனை, அந்தரங்கத்தில் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற மனுஷன். இந்த மனுஷர்களை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தரோடு சஞ்சரித்தார்கள். சஞ்சரித்தார்கள் என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு தெரியுமா? சஞ்சரிக்கிறதா என்ன தெரியுமா? யோசிச்சு பார்த்தீங்களா? அவன் கர்த்தரோடு நடந்தான், கர்த்தர் அவனோடு நடந்தான். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, he walked with God. இன்னும் சில டிரான்ஸ்லேஷன் இருக்கு, he habitually walked with God. அப்படின்னா நோவாவுடைய பழக்கம் என்ன தெரியுமா? நோவா கர்த்தரோடு நடப்பான். ஆமென். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன். இப்போ இங்கிருந்து நீங்க பஸ் ஏறி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சர்ச்சை விட்டு வெளியில நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே, ஆவியானவரே, இன்னைக்கு அந்த சிஸ்டரை கொண்டு வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க நீங்க பேசுவீங்கன்னு, நான் உங்ககிட்ட பேசுறேன், என் கூட திருப்பி பேசுங்கன்னு நீங்க சொல்லி பாருங்க. அப்படிதான் 6 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் என் கூட பேச ஆரம்பிச்சார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவர் பேச ஆரம்பிச்சுட்டு பேசுறாரு 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 பேசிக்கொண்டே இருக்கிறார். நானும் முழங்கால ஆண்டு ஆரம்பிச்சுட்டே இருந்ததுனால அப்படியே ஆண்டு பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கேன். கேட்டு முடிச்சு கண்களை திறந்த, அது கூட ஆண்டு தான் சொன்னார் என்கிட்ட, ஓகே ஓவர் ஓப்பன் யுவர் ஐஸ் அப்படின்னாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா 5 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. எத்தனை மணி நேரம்? என்னால் 10 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியலக்கா, என்னால் 5 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியலக்கா. ஏன் தெரியுமா? உங்கள் ஜெபங்கள் எல்லாம் பெட்டிஷனாக இருக்கிறதுனால தான். நான் சொல்கிறேன், எப்பொழுதுமே ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது தேவ சமூகத்தில் போய் ஒரு பாட்டை பாடி ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தை இறக்கிடுறோம். ஆமென். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? யாருடைய ஜெபம் நம்ம ஜெபிக்க வாய்களை திறந்து அங்கே பரலோகம் அசையணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஜெபம் ஜெபிக்கணும்னு ஆசை? உங்கள் உதடுகள் இங்கே அசையும் பொழுது அங்கே பரலோகம் அசையணும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்ன அசையணும்? பரலோகம் அசையணும் என்ன அர்த்தம்? ஆண்டவர் கூப்பிடுவார் தேவதூதர்களை, அங்க பாரு என் மக ஜெபிச்சுட்டு இருக்கா, போ 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 அப்படின்னு நமக்காக அனுப்பி வைப்பார். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் நீங்க ஆராதிக்கிற தேவன் தெரியுமா? நீங்க எப்போ கூப்பிட்டாலும் அவர் நம் நடுவில் இருக்கிறார். நான் அப்படி 6 மணி நேரம் ஜெபிக்கும் பொழுது தான் தெய்வ சமூகத்தில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு சொன்னார், என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு சொன்னார், என்னுடைய கணவரை குறித்து எனக்கு சொன்னார். உங்களுக்கு தெரியுமா? ஜூடான்ற பேரையும் அப்பதான் என்கிட்ட சொன்னார். எனக்கு கல்யாணமே ஆகலை, கல்யாணம் ஆகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன், நீ அவனுக்கு யூதா என்று பெயர் வைக்க வேண்டும். கல்யாணம் ஆன உடனே ஆசை, கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் மாதம் பாசிட்டிவ், முதல் வருஷம் பாசிட்டிவ் வரல. நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த உடனே ஆசை என்னன்னா உடனே நடந்துரும். 4 வருஷம் ஆச்சு, காத்துக்கொண்டே இருந்தோம். ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவோம்? நானும் என் கணவரும் நாங்கள் பண்ணுற காரியத்தை உங்களுக்கு சொல்கிறோம். எப்பொழுதுமே 3 காணிக்கை போடுவோம். எனக்கு ஒன்று ஜூடா பிறக்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு ஒன்று ஹஸ்பண்ட் போடுவார் ஜூடாக்கு. எனக்கு என் கையில் அவள் எப்பவுமே காணிக்கை கொடுக்கும் பொழுது இது உனக்கு, இது ஜூடாக்கு. ஜூடா பிறக்கவே இல்லை. நானும் என்னுடைய மாமனார் மாமியார் என்னுடைய கணவர்லாம் பேசிக்கும் போது ஜூடா வந்தானா இதெல்லாம் நம்ம பண்ணணும், ஜூடா வந்தானா இதெல்லாம் பண்ணணும். 4 வருஷம் பேசிக்கிட்டே இருந்தோம். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் உட்காந்து கேட்டிருந்தீங்கன்னா என்ன இதெல்லாம் பைத்தியம் மாதிரியே, பைத்தியங்களா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா அப்படிதான் நாங்கள் பேசுவோமே. ஜூடா வந்தானா, வரான் பாரு, எங்கள் அத்தை சொல்லுவாங்க, வருவான் பாரு என் பேரை, செய்வான் பாரு ஊழியத்தை, இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. நீங்க எப்படி பேசுறீங்க உங்க குடும்பத்துல? உங்க மருமகள் ஒருவேளை she is not conceived, how you speak to her? உங்க மருமக ஒருவேளை இன்னும் பிள்ளை பிறக்கலாம், நீங்க எப்படி பேசுறீங்க? ஏன் மாமியார் எடுத்துட்டு பேசுவான், வருவான் ஊழியம் செய்வான் அப்படின்னு அவனை குறித்து பேசுவோம். இப்படி நாங்க பேச பேச மனுஷர்களுக்கு ஒருவேளை நாங்கள் பைத்தியமாய் தோன்றிருக்கலாம். ஆனா கர்த்தர் எங்க குடும்பத்தை பார்த்தார், என்ன இது கொடுக்கவே இல்லை, உருவாகவே இல்லை, நான் இன்னும் எஸ் சொல்லவே இல்லை, கிடைச்ச மாதிரியே இவங்க சந்தோஷமா இருக்காங்க. நான் அழுதுட்டு இல்லை, புலம்பிட்டு இல்லை, 40 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவரே எனக்கு ஏன் பிள்ளை தரல. ஒரு நாள் கேட்டேன், ஏன்னா எப்பொழுதுமே வீராப்பா பிரசங்கிப்பேன், பிரசங்கி முடிச்சு கீழே போன உடனே ஒரு அம்மா வருவாங்க, எப்பவுமே ஒரு அம்மா இருப்பாங்க ஒரு சர்ச்சில். என்னத்தை கேட்கறது தெரியுமா? எத்தனை பிள்ளை அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளோ நேரம் நான் பேசின மெசேஜ் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படி அப்போ என்ன எதுக்கு இவ்வளோ பேசுனேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போவோம் அந்த அம்மா. ஒரு தடவை இப்படி தான் ஒரு அம்மா பண்ணிடுச்சு.
துக்கம் வந்துருச்சு. நம்பிக்கை விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னப்பா நான் விசுவாசம் இப்படி பேசுகிறேன், நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளை தரலன்னு எல்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு போய் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு பிள்ளை வேணுமே வேணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஐ வாண்ட், நீங்கள் சொல்லியிருக்கீங்க எனக்கு வேணும், எனக்கு கொடுங்க, இந்த மாதமே கொடுங்க, இந்த ஆண்டவர் அமைதியாக கேட்டே இருந்தார். திடீர்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். கோபமாக இருந்தது அவருடைய குரல். அவருடைய குரலை கேட்டு பழகுனவங்களுக்கு தெரியும் அவர் சந்தோஷமா பேசுறாரா, துக்கமா பேசுறாரா, கோபமா பேசுறாரு. எனக்கு தெரியும் ஆண்டவர் கோபமா ஒரு டோன்ட் ஃபோர்ஸ் மீ, தமிழ்ல சொல்றேன், என்னை கட்டாயப்படுத்தாத, என்னை கட்டாயப்படுத்தின நான் கொடுத்துருவேன், அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவேன். அல்லேலூயா. நான் சொல்லித்தரேன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சீக்ரெட், கர்த்தரை போய் ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்க. அப்படிதான் பிழையாம், போட்டுமா ஆண்டவரே, போட்டுமா ஆண்டவரே, போட்டுமா ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் போகாதுன்னு சொல்லிட்டார். இல்லை ஆண்டவர் ஒரே தடவை போட்டுமா ஆண்டவரே, சே போ. கட்டாயப்படுத்தினா என்ன பண்ணிடுவார் தெரியுமா கர்த்தர், அப்படியே கொஞ்சம் லூஸ் விட்டுருவார். ஓகே கோ ஹெட், யூ டூ வாட் எவர் யூ வாண்ட். ஆனா என்ன பண்ணிட்டாரு, உருவின பட்டயத்தோடு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஏசப்பா நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம், நீங்க எனக்கு குறிச்சிருக்க ஆசீர்வாதம் நீங்க குறிச்ச நாள்ல என் கையில கிடைக்கட்டும். அல்லேலூயா. இந்த பிள்ளை 4 வருஷம் கழிச்சு பிறந்துச்சே அப்படின்னு நிறைய பேர் என்ன நினைச்சாங்களோ எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம், கர்த்தர் அதை கனப்படுத்தினார். ஒருவேளை நான் கல்யாணம் ஆன முதல் வருஷமே ஜூடா கன்சீவ் ஆயிருந்தானா நான் ஊழியமே செஞ்சிருக்க முடியாது. பிள்ளை என்ன பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு அந்த வைராக்கியம் இல்லை. இந்த 4 வருஷம் ஊழியத்தில் பழக்கப்பட்டதுனால இப்போ எனக்கு ஒரு வைராக்கியம். பிள்ளை பிறந்த உடனே நான் ஊழியத்துக்கு கொண்டு போகணும். லேட்டாக கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும். ஆமென். ஆனால் அந்த பெஸ்ட்டு கிடைச்ச உடனே ஆண்டரை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அப்படிதான், ஆண்டவரே பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும் என்று கேட்டார்கள். பாஸ்டர்மாவும் ஜெபித்தார்கள், பாஸ்டர்கள் ஜெபித்தார்கள். பிள்ளை பிறந்த உடனே அந்த அம்மாவே காணோம். எங்க அம்மா, எங்கம்மா ஜெபம் பண்ணி கன்சீவானியே எங்கம்மா போன அப்படின்னா, இல்லைங்க குழந்தைய தூக்கிட்டு வந்தா கொரோனா வந்துடும், இன்ஃபெக்ஷன் ஆயிரும். என்னங்க, இந்த சர்ச்சுக்கு வந்துதான் பிள்ளை வந்துச்சு, ஆனா இந்த சர்ச்சுக்கே தூக்கிட்டு வந்தா கொரோனா வந்துடும், இன்ஃபெக்ஷன் ஆயிரும். எல்லாரும் பிள்ளையை தூக்குவாங்க. நிறைய பெண்கள் அதை செஞ்சாங்க. நான் ஒரு முடிவு எடுத்தேன், ஏங்க நீங்க வேக்சின் போட கூட்டு போறீங்களே ஹாஸ்பிட்டல்ல, கொரோனா இல்லையா? அங்கதான் மொத்த கொரோனாவும் இருக்கிறது. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்களாம். ஆனா சர்ச்சு கூட்டிட்டு வரணும் போது மட்டும் குழந்தைய, ஐயோ பச்சை குழந்தை எப்படிங்க சர்ச்சு கூட்டினா? அவங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? அப்படி அல்லங்க, பால் மறந்த உடனே எவ்வளோ வயசு இருந்திருக்கும் அதுக்கு எனக்கு தெரியல. பால் மறந்த உடனே தரன்னு பிடிச்சிட்டு வந்து இந்தாங்க வச்சுக்கோங்க ஏலின்னு விட்டுட்டு போனாலே அந்த தாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதல்லவோ வைராக்கியம். நான் சொல்றேன், இங்க இருக்கிற உங்களுக்கு தெரிந்திருக்கு, ஒவ்வொரு பெற்றோருக்கும் நான் சொல்றேன், வாலிப பிள்ளைங்களை எப்பவுமே கார்னர் பண்ணி நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்றத முதல்ல நிறுத்துங்க. ஆமென். என் அம்மாவும் அப்படி இருப்பாங்க. ஆனா my mother is a good friend to me. ஆமென். இன்றைக்கு வாலிபர்களை விட வாலிபர்களை பெற்றிருக்கிற தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் ஒரு ஆலோசனை சொல்றேன். உங்க பிள்ளைக்கு பின்னாடி ஒரு பையன் வந்தாலோ இல்ல உங்க பிள்ளைகளுக்கு ஒரு எமோஷன் வந்தாலோ அதை உங்ககிட்ட சுதந்திரமா ஷேர் பண்றாங்களா? அந்த அளவுக்கு நம்பிக்கை நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? நிறைய வாலிபர்களுக்கு நாங்க கவுன்சிலிங் பண்றோம். ஓகேங்களா? நிறைய வாலிபர்களுக்கு ஓரின சேர்க்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் பண்ணி விடுதலையாக்கி அவர்களை நடத்தி கொண்டிருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருச்சபைக்குள்ளவே அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் பேசுவேன். ஒரு அஃபேர்ல இருக்கிற பிள்ளைங்க கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை வந்து அதில் டெலிவர் பண்றதுக்காக வசனத்தை சொல்லுவோம், கவுன்சிலிங் கொடுப்போம். அப்படி கவுன்சிலிங் கொடுக்கும்போது நான் சொல்வேன், இதுக்கப்புறம் நீ உண்மையா இரு, நான் கர்த்தர் உனக்கு வந்து உதவி செய்வேன். இல்லக்கா நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்க ஒரு வார்த்தை சொல்லுவேன், எனக்கு ரொம்ப அது துக்கமா இருக்கும். எங்க அப்பா என்னை நம்ப மாட்டார், எங்க அம்மா என்னை நம்ப மாட்டாங்கக்கா, நான் மாறிட்டேன்னு சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்க, என்னை அப்படியே தான் பார்ப்பாங்க. ஒரு பிள்ளை தான் செஞ்ச தப்ப, அம்மா நான் இதை செஞ்சுட்டேம்மா, சின்ன வயசுல தெரியாம செஞ்சுட்டேம்மான்னு தன் தாய் தகப்பனுக்கு சொல்லிச்சு அந்த பிள்ளை. அந்த பிள்ளை வளருகிற வரையும் அந்த தாய் தகப்பனை அப்படி செஞ்சவ தானே, நீ அப்படி பண்ணவ தானே, இப்படி சொல்லி சொல்லி அந்த பிள்ளையை துக்கப்பட்டு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நம்ம தப்பு செஞ்சது இல்லையா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க வாழ்ந்த காலத்துல நாங்க குனிஞ்சத்தெல்லாம் நிமிராம நடப்போம், நாங்க வாழ்ந்த காலத்துல நாங்க இப்படி நடப்போம் அப்படி இருப்போம் நீங்க சொல்றீங்க, கரெக்ட். ஆனா நீங்க வாழ்ந்த காலத்துல இந்த மொபைல் போனை உங்களுக்கு கொடுத்திருந்தா நீங்களும் இப்படிதான் இருந்திருப்பீங்க. ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? இப்பவே நீங்க போன் எடுத்தா உங்க போனை உங்களாலே வைக்க முடியலங்க, அப்ப எப்படிங்க வாலிபர்கள் வைப்பாங்க? வாட் they need love.
they need care. அவங்களுக்கு என்னங்க தேவை? நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசப்பா அப்படி சொல்லலையா? நம்மளை பார்த்து சொன்னாரே, நீ பாவியா இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ பாவியா இருந்தாலும் நான் உனக்காக மரிக்கிறேன், நீ பாவியா இருந்தாலும் நான் உனக்கு ரத்தம் சிந்துகிறேன் என்று இயேசு சொன்னது போல ஐ வாண்ட் எவ்ரி சிங்கிள் பேரண்ட்ஸ், இங்க இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்க ஒரு முடிவு எடுங்க. என் பிள்ளை தப்பு செஞ்சாலும் அந்த தவறை அவள் இயேசுவிடத்தில் கேட்டு இயேசுவே மன்னித்ததுக்கு அப்புறம் நீங்க யாருங்க குறுக்கல நின்னு? ஹல்லேலூயா. உங்க பிள்ளை செஞ்ச தப்ப ஏசப்பாவே மன்னிச்சுட்டாரு, நீங்க ஏங்க குறுக்கல நின்று அதையே சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளைங்க உங்களை நம்புற மாதிரி உங்க பிள்ளைகள் இடத்துல பேசும். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்காக சேர்த்து வைக்கிறேன்னு நீங்க சேர்த்து வைக்கிற பணமோ பொருளோ செல்வங்களோ இல்ல நீங்க சேர்த்து வைக்கிற நகைகளோ உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என்று நம்புவீர்களானால் I am telling you, I am sorry, that is not going to give them good life. அது அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறதில்லை. நீங்கள் சேர்த்து வைக்கிற ஜெபங்கள், நீங்கள் தேவ சமூகத்தில் விடுகிற கண்ணீர்கள், உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் செலவிடுகிற நேரங்களே அவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். ஹல்லேலூயா. It's time for you to speak. ஆமென். போய் உங்க பிள்ளைகளோட பேசுறதுக்கான நேரம் உங்க பிள்ளைங்கிட்ட பேசுங்க. நிறைய பிள்ளைங்க சொல்றாங்க, எங்க அப்பா அம்மா இருக்காங்க ஆனா எங்களுக்கு அன்பே இல்லைன்றாங்க.